நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் துறைகளில் ஒன்று வாகனத்துறை. கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் மந்த நிலையை சந்தித்து வரும் வாகனத்துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் அதிக எதிர்பார்ப்புகள் உள்ளன. அவற்றை இப்போது பார்க்கலாம். அதிகபட்ச வரி விதிப்புக்கு உள்ளாகும் துறைகளில் ஒன்றாக வாகனத்துறை இருக்கிறது. ஒரு வாகனத்தின் மொத்த விலையில் சுமார் 77% வரியாக இருப்பதாக உற்பத்தியாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. உற்பத்தி வரி 30% வரையும், தேசிய பேரிடர் கால வரி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வரி, ஆக்ட்ராய் வரி, வரி மீதான கூடுதல் வரி, கல்விக்கான கூடுதல் வரி என அதிக வரிகள் விதிக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி உதிரிபாக தயாரிப்பு நிறுவனங்கள் சிறு தொழிலுக்கான சலுகைகளை பெற அவற்றின் முதலீடு அளவை அதிகரிக்க வலியுறுத்தப்படுகிறது. ரோட் டேக்ஸ் அண்ட் ஆக்ட்ராய் இது ஒரு ஸ்டேட்டில் ஒரு ரேட் இருக்குது. ஸோ இந்த ரேட் ஆன ஹையர் கார் வேல்யூ பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவார். அது ஒரு 15% இருக்குது. ஸோ இது கம்மி பண்ணணும். எம்எஸ்எஃப்டி செக்டருங்கிற டெஃபினிஷனை மாற்றணும். இப்போ 10 கோடி ரூபாய்க்கு போனாலே மீடியம் மேலே தாண்டி போடுதுன்னு இருக்குது. இது ரொம்ப நாளாக அது 25 கோடி ரூபாய் ஆக்கணும்னு பேச்சு தான் அடிபடுதையோடைய நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப லேட்டாகுது. வாகனத்துறையில் உதிரிபாக நிறுவனங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அவற்றுக்கான மூலப்பொருட்கள் இறக்குமதிக்கு விதிக்கப்படும் சிறப்பு கூடுதல் வரியால் பாதிக்கப்படுவதாக அந்த துறையை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். சிறு நிறுவனங்களை தொடங்குவதற்கான நிர்வாக நடைமுறைகளை எளிதாக்கவும் கோரிக்கை விடுக்கப்படுகிறது. பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இப்போ இம்போர்ட் பண்ணால் ஒரு சேட் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி சொல்லிட்டு ஒரு 4% இருக்குது. இது இட்ஸ் அன் அடிஷ்னல் காஸ்ட் இஃப் தே ஆர் ட்ரேடிங். இஃப் தே ஆர் மேனுஃபேக்சரிங் இது அகெயின் இட் வில் கெட் இன் டு தி டேக்ஸ் ஸ்கீம். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக டியூட்டியாக அங்கே இருக்குது. இது வி ஹவ் பீன் ரிக்வெஸ்டிங், ஒரு அசோசியேஷன்லேருந்து கேட்டிருக்காரு, இது ரெடியூஸ் பண்ணிடுங்க. இந்த லைசன்சிங் ப்ரொசீஜர், இந்த சங்கடங்கள்லாம் ஈஸ் பண்ணாலே நிறைய குறையும் சார். திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். நான் எதுக்கு எடுத்தாலும் சப்சிடி கொடுங்க, இது கொடுங்கன்னு இருக்குல்ல, எது பண்ணாலும் லாங் டேர்மாக. வாகனத்துறை மீதான அதிக வரிகளால் நிறுவனங்கள் மட்டுமின்றி கார், பைக் வாங்குவோரும் கூடுதல் விலை கொடுக்க வேண்டியிருப்பதாகவும், அதிக வரி விதிப்பை தவிர்க்கும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்பதும் இத்துறையின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கருடன் பாஸ்கரன்.